Hallelujah. 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 அனுதினம் உந்தன் சந்நிதியில் நான் வளர்ந்திடும் கிருபை தரும் இறைவா. என் மனம் தேவ அமைதியிலே களிப்புடன் கானம் தரும் இறைவா. யோவான் 17 அருமையான பிரேயர். யோவான் 17 நீ செய்த ஞானம் கர்த்தரே என்னிடம் நிறைந்திட்ட நேரம். யோவான் 17 நீ செய்த ஞானம் கர்த்தரே என்னிடம் நிறைந்திட்ட நேரம். சிலுவையில் குருதியில் நீ செய்த தியாகம், சிலுவையில் குருதியில் நீ செய்த தியாகம். மானிட மீட்பிற்கு நீ தந்த வேதம், மானிட மீட்பிற்கு நீ தந்த வேதம். அனுதினம் உந்தன் சந்நிதியில் நான் வாழ்ந்திடும் கிருபை தரும் இறைவா. என் மனம் தேவ அமைதியிலே களிப்புடன் கானம் தரும் இறைவா. ஆண்டவர் தான் மரணத்தை தோற்கடித்து உயிரோடு எழுப்பின தேவன். ஹல்லேலூயா. மரணத்தை தோற்கடித்து நீ வென்ற நேரம், மானிட குலத்திற்கு வந்தது ஜீவன். மரணத்தை தோற்கடித்து நீ வென்ற நேரம், மானிட குலத்திற்கு வந்தது ஜீவன். ஆனந்த மழையில் பாடுவேன் கானம், ஆனந்த மழையில் பாடுவேன் கானம். ஆவியில் அவருள் கரைந்தேன் நானும், ஆவியில் அவருள் கரைந்தேன் நானும். அனுதினம் உந்தன் சந்நிதியில் நான் வாழ்ந்திடும் கிருபை தரும் இறைவா. என் மனம் தேவ அமைதியிலே களிப்புடன் கானம் தரும் இறைவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள் அவர், அவருக்குள் நாங்கள் என்பதை கொண்டாடுறதான் இந்த திருவிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிப்போம். சரி, ஓகே. யோவான் 6ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது. சோ உண்மையான சாப்பாடு என்னன்னா இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான். அது வார்த்தையில ஆவியில தேவ வசனம் சொன்னபடி செய்யறதால அது எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுக்கும் அது வேலை செய்கிறதா இருக்கிறது. சோ இந்த திருவிருந்து ஒரு கர்த்தம் வியாதி பிரச்சனை என்றால் திருவிருந்து எடுக்க பழக்கணும். நான் அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஆகையினால் நான் சரீரத்திலே இந்த வியாதிக்கும் வருத்தத்துக்கும் அனுமதி மறுக்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, ஏனென்றால் அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இதைத்தான் செய்ய போறோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாய் நடந்ததை மாம்சத்துக்கு கொண்டு வரதானப்பா எங்கட வேலை. இப்ப உங்களோட ஆவியில வார்த்தையின்படி, வார்த்தையான ஆவியாக இருக்கிறது, இந்த வார்த்தையின்படி அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினபடினால் நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கிறோம் சொல்ற. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் தேவனால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து கரண்டி பண்ணுகிறார். என்ன சொல்ற? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஒன்னஸ் தான் ஒன்னஸ். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல. பாரு, உங்களை எப்படி யாரும் பண்ற? பிதா தன்னை அனுப்பினது போல தான் எங்களை அனுப்புகிறார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. அந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான்.